பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல பெரிய ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இதில் இருக்கிறதுனால உங்களுக்கும் இந்த மார்க்க கல்விக்குமான ஒரு நெருங்கிய தொடர்பு என்ன, ஒரு வயதுக்கு பிறகு மார்க்க கல்வியை படிக்கிறவங்களுக்கான கூலி என்ன, அதற்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஷைத்தான் இருக்கானே, இந்த ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நம்மளை ஒரு நல்ல காரியத்தில் இருந்து கெடுக்கிறதுக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சோதனைகளை கொண்டும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய வேலைகளை கொண்டும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டும் ஒரு நல்ல காரியத்தில் இருந்து ஷைத்தான் நம்மளை ரொம்ப லேசான முறையில் வழிகெடுத்துருவான். இப்போ திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்ததுக்கு பிறகும் மார்க்க கல்வியை படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் நீங்கள் வரும்போது வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, உங்களுடைய தாய் தந்தையர்கள் பிரச்சனை, உங்கள் கணவனுடைய தாய் தந்தையர்களுடைய பிரச்சனை என்று பல்வேறு விதமான சோதனைக்கான ஒரு சூழல் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படலாம். எல்லாம் ஏற்படாமல் காப்பாற்றணும். ஒரு கால் ஏற்பட்டால் அந்த சோதனைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்து இந்த மார்க்க கல்வியை கைவிற்றாமல் இறுதி வரையிலும் நாம் இதை பற்றி பிடித்து கொள்ளணும். பொதுவாகவே நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆர்வத்தில், ஒரு ஆசையில், ஓதணுங்கிற ஒரு எண்ணத்தில் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஆஹா அவசரப்பட்டு சேர்ந்துட்டோமோ, இங்கே சொல்கிற எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குதே, நமக்கு வேறு வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குதே, சரி அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம், இல்லைனா நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம், பின்வாங்கிடுவோம். கண்டிப்பாக முடியாதுன்னு ஒரு காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வயது தளர்ந்த பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் கேட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் தனக்கு வஹி இறங்கிய செய்தியை முதல்ல யார்கிட்ட சொன்னாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கிடையாது, உமர் ரலியல்லாஹு கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு கிடையாது, அலி ரலியல்லாஹு கிடையாது. வஹி இறங்கிய, குர்ஆன் இறங்கிய செய்தியை முதலாக அன்னை ஹதீஜா நாயகிட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை ஹதீஜா நாயகி அப்படியே மனப்பாடம் பண்ணாங்க. ஹதீஜா நாயகி என்ன செஞ்சாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணாங்க. இதுக்கடையில் ஹதீஜா நாயகிக்கு ரசூலுல்லாஹை விட வயசு கூட. எவ்வளோ பிரச்சனைகள். ஹதீஜா நாயகி மிகப்பெரிய ஒரு வியாபாரி. ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்ததற்கு பிறகு வியாபாரத்திற்கு செல்லாமல் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்பவர்களாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் போய் தனியாக இருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வை ஏசுகிறாங்க, பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் வசைப்பாடுறாங்க. யாருடைய துணையும் இல்லாமல் ஹதீஜா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு சிரமத்தில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனின் வசனங்களை மனனம் செய்பவர்களாக ஹதீஜா நாயகி இருந்தாங்க. முதலில் குர்ஆன் வசனத்தை கேட்டதும் ஒரு பெண்மணி தான். முதலில் குர்ஆனுடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணதும் யார் தான்? அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒரே குறிக்கோளாக உறுதியாக நம்பணும். என்ன அப்படின்னா, நம்மால் நிச்சயமாக ஓத முடியும், நம்மளாலையும் எல்லாத்தையும் விளங்க முடியும், எனக்கும் விளங்கக்கூடிய சக்தி இருக்குது, எனக்கும் படிக்கக்கூடிய திறமை இருக்குது. அதனால தான் அல்லாஹ் என் மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை போட்டிருக்கிறான். இடையில ஷைத்தான் தவறான எண்ணத்தை போட்டால் கூட நான் அந்த தவறான எண்ணத்தின் பக்கம் போயிட மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பணும். ஏன்னா ஷைத்தான் பல மாடலேஷனில் என்ன செய்வான், கெடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சான், போக சொன்னான். நீங்கள் என்ன செய்யுங்க, சொர்க்கத்துக்கு போங்க, சொர்க்கத்தில் போய் உங்களுக்கு வேண்டியதை விரும்பியதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அனுமதி கொடுத்துட்டு அல்லாஹ் சொன்னால்,
இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது. இந்த மரத்தில் விளையக்கூடிய பழத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா தடுத்தான். இப்போ ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கெடுக்க வாரான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனசில் உறுதியாக நம்பிட்டாங்க, அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யவே கூடாதுன்னு உறுதியாக மனசில் தீர்மானம் எடுத்துட்டாங்க. ஆனால் ஷைத்தான் முதல்ல சொர்க்கத்தின் ஆசையை காமிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கெடுக்க வந்தான். என்ன சொன்னா தெரியுமா, நபியே ஏன் தெரியுமா அல்லாஹ் இந்த பழத்தை உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவீங்க, நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்க, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீங்கன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அவனை விரட்டினாங்க, துரத்துறாங்க. அடுத்து வந்தான், இந்த பழத்தில் என்ன இருக்குது தெரியுமா, இந்த பழத்தில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா, உங்களுடைய உடம்புக்கு இது எவ்வளோ நல்ல தெரியுமா, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா, உங்கள் மனைவி இதை விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்படி பல ரூபத்தில் என்ன செஞ்சான் ஷைத்தான் கெடுக்க வந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, துளியும் கூட அசரவே இல்லை. அவனுடைய தீண்டுதல இருந்து பாதுகாவல் தேடிக்கிட்டே இருந்தாங்க. இறுதியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துட்டு போய் சொன்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. அப்போ ஷைத்தான் இருக்கானே, நம்ம ஓத சேர்ந்ததுக்கு அப்புறமாட்டு மனசில் ஒரு எண்ணத்தை போடுவான், நம்ம எண்ணத்தை ஓதிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு மேலே நம்ம ஓதி என்ன பிரயோஜனம் இருக்குது, நமக்கு வீட்டில் இருக்கிற வேலைகள் அவ்வளோ இருக்குது, வீட்டை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், என்ன செய்யணும் ஒன்றும் புரியலையே, வெயில் வேறு அடிக்கி வெக்க வேறு அடிக்கி, ஒரு 4 நாள் லீவு போட்டோம், 5 நாள் லீவுக்கு கழிச்சு மதரசாக்கு போனால் ஆலிமா ஏதாவது சொல்லுவாங்களோ, அஜத்து ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம போய் ஓத போனால் சரி வருமா வராதா அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட கேட்க சொல்லுவான். 4 பேர் சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்போ ஓத போய்கிட்டு இருக்கிற, வீட்டில் இருக்கிற வேலையை ஒழுங்காக பார்த்து கீடி சுற்றி என்னத்தையா காலத்தை கழிக்கிறதுக்கு பார்ப்பி அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்களா என்னத்தையாவது ஒன்று நம்மள்கிட்ட சொல்லி நம்மளுடைய சிந்தனையை திசை திருப்ப பார்ப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. எப்படியாவது இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டு எப்படியாவது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு என் சொந்த பந்தத்துக்கு இதை நான் எத்தி வைப்பேன், நான் படித்ததின்படி செயல்படக்கூடிய ஒரு ஆலிமாவாக இருப்பேன் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் மனதளவில் உறுதியாக நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாயு மின்னா, முயற்சிங்கிறது நம்மிடத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கணும், ஒல் இத்துமாமும் மினல்லா, அதற்கான வெற்றியை தர்றது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் இந்த மார்க்க கல்வி என்ன செஞ்சிடக்கூடாது, கை விட்டு விடவே கூடாது. கடைசி வரைக்கும் இப்போ 1வது சும்ராவில் என்ன ஆர்வத்தில் நீங்கள் சேர்ந்தீங்களோ இதே ஆர்வம் 3வது சும்ரா படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். மதரசாவில் சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கும் மதரசாவில் சொல்லக்கூடிய சட்ட ஒழுக்க முறைகளுக்கும் நீங்கள் எல்லாருமே கட்டுப்பட்டு நடக்கணும். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. நோயில் இருக்கிறவங்க, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. மற்றபடி வேறு யாருக்கும் இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய பேத்தி என்று யாருக்கும் எந்த சலுகைகளும் என்னில்லை, மதரசால கிடையாது. எல்லாரும் இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் மாணவியர்கள் தான். அது வயசில் கூடினவங்களாக இருந்தாலும் சரி, வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கே ஒரே அந்தஸ்து தான், ஒரே நிலை தான். அதனால் எல்லாருக்கும் என்ன உண்டோ அதுதான் பெரியவங்களுக்கும் உண்டு. எல்லார்ட்டையும் எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் பெரிய ஆள்கிட்டையும் ஆலிமா கேள்வி கேட்பாங்க, அதே மாதிரி தான் கண்டிப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஷைத்தான் மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக போடுவான், அதையெல்லாம் ஷைத்தான் மனசுக்குள்ளே ஒரு தவறான எண்ணமாக என்ன செய்வான், போடுவான். அப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம இதை கடைசி வரைக்கும் கைப்பிடிக்கும் போது, பற்றி பிடிக்கும் போது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு முழுமையாக இந்த மார்க்க கல்வியை நம்மளால் என்ன செய்ய முடியும், படித்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, கவனத்தில் வைத்து கொள்ளுங்க. மதரசாவுக்கு ஒழுங்கான நேரங்களில் விடுமுறை இல்லாமல் சரியான நேரத்தில் மதரசாவுக்கு வர பழகுங்க. பெரிய ஆட்கள் 1வது சும்ராவில் சேர்ந்துருக்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சுபுக்கே பள்ளியாசலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற தைரியத்தில் கொஞ்சம் இந்த இளம் பெண்களை எல்லாம் சுபுக்கே வர சொல்கிறதுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு 4 பெரிய ஆட்கள் இருக்கும்போது கொஞ்சம் 4 சின்ன பிள்ளைங்க வரும்போது என்ன செய்யலாம், எந்த விதமான பயமும் இல்லாமல் வரலாம். அதனால் பெரிய ஆட்கள் நீங்கள் என்ன செய்யணும், சுபுக்கே
உள்ளே வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பெண்கள் நினச்சா முடியாதுன்னு இல்லை. நம்ம ரமலான்லேயே நம்ம பார்த்துட்டோம். ரமலானில் நீங்கள் எப்படி விடிய விடிய தொழுதிங்க, விடிய விடிய முடிச்சிருந்தீங்க. அப்புறம் அந்த வெக்க நேரத்தில் கூட லுஹா என்னது தஸ்பீ நபில் எப்படி தொழுதிங்க, தராவி எப்படி தொழுதிங்க, தஹஜத் எப்படி தொழுதிங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சீங்க. ஏன்னா அந்த நோம்பில் நிறைய நன்மை கிடைக்குது. அந்த நோம்பில் நம்ம அதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு நோன்பு முழுமையாக நமக்கு ரமலானை நம்ம அடைய முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சீங்க. அதே எண்ணம் தான் இங்கேயும் வரணும். இந்த 3 வருஷமும் நான் உற்சாகத்தோடு படித்தாதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு முழுமையாக கிடைக்கணுங்கிற அந்த உற்சாகத்தோடு என்ன செய்யுங்க, சுபுவுக்கு வாங்க, சீக்கிரமாக வாங்க, லீவ் இல்லாமல் வாங்க. உங்களுக்கு எப்படி பாடத்தை எழுத தெரியுதோ அந்த மாதிரி பாடத்தை எழுதுங்க. உங்களுக்கு பாடத்தில் என்ன புரியுதோ அதை நீங்கள் ஆலிமாட்ட சொன்னால் போதும். அவங்க சொல்கிற மாதிரியே தான் சொல்லணுங்கிற எந்த நிபந்தனையும் இல்லை. உங்களுக்கு என்ன விளங்குதோ அதை சொல்லுங்கள். எந்த பாடம் விளங்கலையோ, எந்த பாடம் புரியலையோ, இது புரியலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ புரியுதுங்களா? உன்னாசும்ராக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த பாடம் புரியலையோ நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. 2வது வாட்டி சொல்கிறதும் புரியலையா, 3வது கேளுங்க. 3வது சொல்கிறதும் புரியலையா, 4வது கேளுங்க. உங்களுக்கு புரிகிற வரையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ புரியுதுங்களா? 2 வாட்டி கேட்டு ஐயோ இதுக்கடுத்து கேட்டால் எதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆலிமா சொன்னது புரியலைன்னா ஏன்ட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆலிமாட்ட சொல்லி அசத்தில் இப்படி கேளுங்க, இது புரியலை, ஒரு வாட்டி நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிடுவேன், அந்த படத்தை உங்களுக்கு நடத்திடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கான விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நீங்கள் ஒன்றா சும்மா சேர்ந்துருக்கீங்க இல்லைம்மா, என்ன நோக்கத்தில் சேர்ந்தீங்க? சும்மா உங்கள் மனசில் என்ன நோக்கத்தில் சேர்ந்தீங்களோ அதை சொல்லுங்கள். இல்லை ஆள் இல்லை சத்து அதனால் சேரணும்னு சொல்லி சேர்ந்தோம் அப்படின்னு நினச்சாலும் அப்படி சொல்லுங்கள். இல்லை சும்மா தோணுச்சு அதனால் அப்படி சேர்ந்துட்டோம், என்ன நினச்சி சேர்ந்தீங்க? ஓராளும் ஃபர்ஹானா என்ன நினச்சி சேர்ந்தீங்க? ஃபர்ஹானா யாருக்குமே ஒன்றா சும்மா வாதன பிள்ளை தானே. போன வருஷமே நீங்கள் இடையில நிப்பாட்டினீங்க, இப்போ இந்த வருஷம் திரும்ப தொடங்கியிருக்கீங்க. ஒருவேளை இந்த வருஷம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் நம்ம மதரசால எக்காலமும் ஓதவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு மதரசா ஃபீஸ் இல்லாமல், புத்தகத்துக்கு காசு இல்லாமல், உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நீங்கள் வந்து ஓதுனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஹானா என்ன நோக்கத்தில் சேர்ந்தீங்க சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லணும். ஆலிமா அப்புறம் மதரசால ஓதுனா ஆலிமா தான் அவங்க சமயக்காரங்களாக ஆக முடியும். ஆலிமாவனும் சேர்ந்துட்டீங்க. சரி, இன்னொரு ஆள் யாருமா? பேரெலாம் எனக்கு டக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வராது. அடுத்த ஆள் யாராவது சொல்லுங்கள். ஜாஸ்மினா, இது போன வருஷமும் இருந்துச்சுல இந்த ஆசை? நீங்களும் போன வருஷம் ஓதன பிள்ளை தானே இல்லையா? படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, சேர்ந்துட்டீங்க. சரி, ஒரு ஆசை, எல்லோரும் படிக்கிறாங்க, நம்மளும் என்ன செய்யணும், படிக்கணும்னு ஒரு ஆசை, சேர்ந்துட்டீங்க. ஜாஸ்மினா அது. சரி, அடுத்த ஆள் சொல்லுங்கள். சரி, ஓதணும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே ஓதுனீங்க? கல்லிடைக்குறிச்சி. இப்போது கல்லிடைக்குறிச்சிலே உங்களுக்கு திருமணமாக இருக்குது? சொரண்டை தானே, சொரண்டையில் தானே இருப்பீங்க, இடையில கடலை குறிச்சி போயிட மாட்டீங்களே. சரி, இப்போ போன முதல் சும்ரா வரும்போது என்ன கித்தாபெலாம் ஓதுனீங்க? கசஸு கிராத். மீசானில் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? மீசான் கித்தாப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த ஆள் சொல்லுங்கள். சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் சின்ன பிள்ளை படிக்க முடியல. அப்படியா? சரி நிஷம். அப்போ இப்போ குரான் படிச்சிட்டிங்க. குரான் எங்கே படிச்சிங்க? இங்கே தான், நம்ம மதரசால தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது உங்களுடைய மார்க்க கல்வியினுடைய அந்த ஆசைக்கு, அந்த ஆர்வத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி. குரான் ஓத முடியலையே நினச்சா அப்புறம் குரான் ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்போ ஆலிமா ஓதணுங்கிற ஒரு ஆசை, அதுக்கான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காம்னா அதை
முழுமையாக பயன்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. புரியுதுங்களா? அடுத்த ஆள் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லியாச்சோ? சரி, ஹைர். இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ ஒரு நோக்கத்தில் நம்ம சேர்றோம். ஆனால் எல்லோரும் உங்கள் மனசில் நீங்கள் ஒவ்வொரு ஆசையில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க, ஹைர். ஆனால் மனசில் நம்ம என்ன விஷயத்தை முதன்மையாக இந்த மார்க்க கல்வியை படிக்க வரும்போது நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்க கல்வியை தெரிந்து செயல்படுத்தக்கூடியவளாக நான் மாறணும். என்னுடைய அந்த செயல்பாடின் மூலமாக எனது ரப்பு என்னை பொருந்தி கொள்ளணும். இந்த கல்வி நம்ம படிக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன? அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும். எது கிடைக்கணும்? அல்லாஹ்வினுடைய பொருத்தம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, மக்களிலேயே அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? ஆலிம்கள், உலமாக்கள், மார்க்க கல்வியை அறிந்த அறிஞர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த கல்வியை நம்ம படிக்கிறோம்னா எதுக்கு? எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியங்கள்லையுமே அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக நம்ம இதை என்ன செய்யணும்? படிக்கணும். இன்னும் படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே தீரணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு ஆயத்தை, ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் என்ன செய்யுங்க? அதை பிறருக்கு எத்தி வைங்க, பிறருக்கு அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த 3 விஷயங்களை நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க. முதல்ல, நான் படிக்கிறதின் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ளணும். 2வது, நான் படிக்கிறதின் மூலமாக என் வாழ்க்கையில் நான் இதை செயல்படுத்தணும். 3வது, நான் படித்த அனைத்தையுமே இன்னொருத்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். இந்த 3ஐயும் நம்மளுடைய இலக்காக வச்சு நம்ம இந்த மார்க்க கல்வியை படிக்கும்போது கண்டிப்பாக அதற்கு அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய துணையும் அவனுடைய உதவிக்கரமும் நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பான முறையில் இருக்கும். இதை நம்ம ஒரு வெற்றிகரமாக நாம் இதை படிப்போம். அப்போது 1வது ஜும்ராவுக்கு நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான புத்தகம், இப்போ உங்களுடைய எல்லார் கையிலையும் அது இருக்கும்னு நினைக்கிறேன், சலாசத்துல் குத்துப் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இந்த புத்தகம் அரபு இலக்கண சம்பந்தமான புத்தகம். இந்த புத்தகம் எது சம்பந்தமான புத்தகம்? அரபு இலக்கண சம்பந்தமான புத்தகம். இப்போது அரபில் மட்டும்தான் இலக்கணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அரபு, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், உருது, பெங்காலி, பிரான்ஸு, சைனீஸ், ஜப்பானீஸ் எல்லா மொழிகளிலும் என்ன செய்யுது? அந்த மொழிக்கான இலக்கணம் அப்படின்னு ஒன்று என்ன செய்யுது? இருக்குது. அந்த இலக்கணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், படிக்கும்போது எந்த தவறுகளும் இல்லாமல் வார்த்தைகளை படித்து அர்த்தங்களை தெரிந்து கொள்வது தான் எல்லா மொழிகளுடைய இலக்கணமாக என்ன செய்து இருக்கிறது. அதுதான் என்னது? இலக்கணத்தினுடைய முக்கிய நோக்கம். இப்போ தமிழில் நம்ம இலக்கணம் இல்லாமல் சும்மா புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் இலக்கிய பேச்சு, இலக்கண பேச்சு அப்படிங்கிற தமிழ் பேச்சு இருக்க, அது ரொம்ப தூய்மையானது. அதை எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இப்போ புரியுதுங்களா? அது மாதிரி ஆங்கிலம் இருக்குது. ஆங்கிலத்தில் வெறுமனே ஸ்போக்கன் இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கும் இங்கிலீஷினுடைய கிராமர் தெரிஞ்சு இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி உருது இருக்குது. உருதுவை சும்மா கேட்டு 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 பேசுகிறவங்களுக்கும் படித்து பேசுகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியினுடைய உயிர் நாடி. இலக்கணம்ங்கிறது என்னது? ஒரு மொழியினுடைய உயிர் நாடி. அந்த மொழியை சீராக படிப்பதற்கும் சீராக பேசுவதற்கும் இலக்கணம் என்பது தான் தேவைப்படும். இன்னும் சொல்லப்போனால் புழக்கத்தில் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இலக்கணத்தை பொறுத்த மட்டும் ஒரு வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரபு எழுத்துக்களில் 30 எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? இந்த 30 எழுத்துக்கள் எப்படி இலக்கணத்தில் பயன்படுத்தப்பட போகுது? ஆரம்பத்தில் வந்தால் எப்படி பயன்படுத்துவோம், இறுதியில் வந்தால் எப்படி பயன்படுத்துவோம், நடுவில் வந்தால் எப்படி பயன்படுத்துவோம், தனித்தனியாக வந்தால் எப்படி பயன்படுத்தணும், இணைந்து வந்தால் எப்படி பயன்படுத்தணும் என்று எல்லா விவரங்களும் விளக்கங்களும் உங்களுக்கு இலக்கண பாடத்தில் தான் சொல்லப்படும். வேறு எந்த பாடத்திலும் இது என்ன செய்யப்படாது?
சொல்லப்படாது. அப்போ இந்த இலக்கண பாடம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இலக்கண பாடத்தை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க, அட்டை டு அட்டை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்க, நல்ல நினைவில் இருக்குது, எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாடமாக இது இருந்தால், இதுக்கடுத்து 2வது சும்ரா 3வது சும்ரா பாடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப லேசாக மாறிடும். இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜேரு ஜபர் போடாத எந்த கிதாபை கையில் கொடுத்து படிங்கன்னு சொன்னாலும் உங்களால் படிக்க முடியும். ஜேரு ஜபர் இல்லாத கிதாப் இப்போ உங்களுக்கு படிக்க தெரியுமா? ஜேரு ஜபர் போட்டால் தானே படிக்க முடியும், அப்படி தானே? இப்போ நம்ம இலக்கணம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? ஜேரு ஜபர் இல்லாத எழுத்துக்களை கூட நம்மளால் என்ன செய்ய முடியணும்? படிக்க முடியணும். எந்த எழுத்துக்கு என்ன அர்த்தங்கிறத தெரியணும், எந்த வார்த்தை எங்கே இருந்து வந்துச்சுங்கிறது தெரியணும், ஒரு வார்த்தை எப்படி மாறுதுங்கிறது தெரியணும், இந்த வார்த்தையை எப்படி மாற்றணுங்கிறது தெரியணும், எந்த வார்த்தையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது என்ன செய்யணும் தெரியணும். இப்போ தமிழில் இலக்கணம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கோமே லேசா. இப்போ பாருங்கள், தமிழில் இலக்கணங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அரபு இலக்கணத்தை கொஞ்சமாவது நமக்கு என்ன செய்ய முடியும், யூகிக்க முடியும், கொஞ்சமாவது நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ தமிழில் இலக்கணம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கம்மா, நல்லா கவனிக்கணுண்ணே. நீ எழுதாதே, நீ எழுதாதே அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த வார்த்தை எங்கே இருந்து பிறந்திருக்கும்? இந்த வார்த்தை இது வந்து அசலான வார்த்தை இல்லை, இதுக்கு அசலுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த வார்த்தையினுடைய பிறப்பிடம் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பிறப்பிடத்தில் பிறந்து பிறந்து வந்து 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 தான் நீ எழுதாதே அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. புரியுதா? புரியுதா? இப்போ தமிழில் இலக்கணங்கிறது இப்படி தெரிஞ்சுக்குவோம். நீ எழுதாதேன்னு சொல்கிறோம், சரிங்களா? இந்த வார்த்தையை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம்? வேறு ஒரு மாடலேஷனில், அதாவது வேறு ஒரு வார்த்தையாக சொல்லுங்கள். இதை நீ அது வேறு மாடினா இந்த வார்த்தையை அப்படியே இப்போ நீ எழுதாதேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு நேர் முரணாக சொல்கிறதா இருந்தால் நீ எழுது, சரிங்களா? இப்போ நீக்கு பதில் வேற இன்னொருத்தவனை சொல்கிறா இருந்தால் நீ அப்படிங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? நீக்கு ஆப்போசிட்டு நீங்களா? நான். நான்கு ஆப்போசிட்டு நான். நீக்கு ஆப்போசிட்டு நான், சரிதான். நாவுக்கு ஆப்போசிட்டு அவன். புரியுதுங்களா? இப்போ இதுவே நமக்கு தமிழ் என்ன செய்யலை, தெரிய மாட்டேங்க, அப்படி தானே? அப்போ இது தமிழுடைய இலக்கணம் தெரிஞ்சாதான் இது என்ன செய்யும் நமக்கு தெரியும். பாருங்க, நீ எழுதாதே அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து பிறந்துச்சு அப்படின்னா எழுதுதல் அப்படிங்கிறதுலேருந்து தான் பிறந்துச்சு. எதுலேருந்து தான் பிறந்துச்சு? எழுதுதல் அப்படிங்கிறதுல இருந்து பிறந்து அவன் எழுதினான், அவன் ஒரு ஆண் எழுதினான், அவர்கள் இரு ஆண்கள் எழுதினார்கள், அவர்கள் பல ஆண்கள் எழுதினார்கள், அவள் ஒரு பெண் எழுதினாள், அவர்கள் இரு பெண்கள் எழுதினார்கள், அவர்கள் பல பெண்கள் எழுதினார்கள், நீ ஒரு ஆண் எழுதினாய், நீங்கள் இரு ஆண்கள் எழுதினீர்கள், நீங்கள் பல ஆண்கள் எழுதினீர்கள், நீ ஒரு பெண் எழுதினாய், நீங்கள் இரு பெண்கள் எழுதினீர்கள், நீங்கள் பல பெண்கள் எழுதினீர்கள், நான் எழுதினேன், நாங்கள் எழுதினோம், அவன் ஒரு ஆண் எழுதவில்லை, அவர்கள் இரு ஆண்கள் எழுதவில்லை, அவர்கள் பல ஆண்கள் எழுதவில்லை, அப்புறம் அவன் எழுதுவான், அவன் எழுதப்படுவான், நீ எழுது, நீ எழுதாதே. இது எல்லாம் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியணும்னா தமிழ்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்ல என்ன செஞ்சிருக்கணும்? இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானே? அப்போ இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து எங்கிருந்து பிறந்துச்சு, அந்த வார்த்தையை எப்படி மாற்றி மாற்றி நம்ம சொல்லி பார்க்குறது, அந்த வார்த்தைக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கறது, ஒரு வார்த்தை வந்து எதையெல்லாம் உள்ள தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்குது என்று பல விஷயங்களை படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த இலக்கண பாடம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சிரமமான கஷ்டமான ஒரு பாடம் கிடையவே கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்திலேயே இது முக்கியமான ஒரு பாடமாக இருந்தாலும் ரொம்ப லேசான ஒரு பாடம் இந்த பாடம் தான். இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்களே சலாசத்துல் குத்துப், இந்த பாடம் தான் என்ன பாடம்? ரொம்ப லேசான பாடம். இந்த பாடத்தை படிக்கிறக்கூடியவங்க 3 விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். மொதல் விஷயம் நல்ல மனப்பாடம் பண்ணணும். இப்போ மொதல் விஷயம் என்னது? நல்ல மனப்பாடம் பண்ணணும். 2வது விஷயம் மெதுவாகவும் வேகமாகவும் சொல்லி பார்க்கணும். 2வது விஷயம் பொறுமையாகவும் வேகமாகவும் என்ன செய்யணும்? சொல்லி பார்க்கணும்.
மூணாவது விஷயம் சத்தம் போட்டு தான் படிக்கணும். மூணாவது விஷயம் என்னது? சத்தம் போட்டு தான் படிக்கணும். வாய்க்குள்ளேயே படிச்சிங்கன்னா எந்த ஒன்றும் சீக்கிரத்தில் மனப்பாடம் ஆகாது. இன்னொன்று, நீங்கள் சத்தம் போட்டு படிக்கிறதுனால நீங்கள் படிக்கும் போதே ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை திருத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும். சரிங்களா? சரி, இப்போ அரபுலைய இலக்கணம் அப்படிங்கிற ஒன்று தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு சிறிய வரலாற்று துணுக்கு செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இலக்கணத்தை முதல்ல செய்தினா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரங்களில் குர்ஆன் இறங்கும்போது அரபியர்கள் குர்ஆனை எழுதும்போது குர்ஆனுக்கு ஹரக்கத்துகள், அதாவது ஜேரு ஜபர் பேஷெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. நீங்கள் இப்போ உங்கள் கித்தாப்பில் மொதல் பக்கத்தை பார்க்கிங்களா? அட்டை கிதாப் வச்சிருக்கீங்களா கையில்? இந்த அட்டையில் பாருங்கள், சலாசுத்து குத்துபு ஏதாவது ஹரக்கத்து இருக்கா? இல்லை. அது மாதிரி அல் மீசான் உள்ள அஜினாஸ் ஒ ஜஞ்சானியில் ஹரக்கத்து இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து ஃபித் தஸ்ரீஃபில் ஹரக்கத்து இருக்கா? இல்லை. இப்படி ஹரக்கத்து இல்லாமல் தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, குர்ஆனை எழுதுனாங்க. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறங்கும், ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதுவாங்க. ஓதும்போது சில பேர் ஹாஃபில்கள் மனனம் செய்வாங்க, சில பேர் குர்ஆனை எழுதுவாங்க. எழுதக்கூடியவங்க ஹரக்கத்தெல்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஹரக்கத் இல்லாமல் ஜேர் ஜபர் இல்லாமல் வெறுமனே என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்படி எழுதி அந்த நேரத்தில் இருந்த மக்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, அதை தெளிவாக ஓதுனாங்க, தெளிவாக படித்தாங்க. செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிந்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரும்போது உமர் ரலியல்லாஹு அப்படி தெருக்களில் போகிறது வாரது வழக்கம். அப்படி வரும்போது உமர் ரலியல்லாஹு ஒரு நபர் குர்ஆன் ஓதுறதை நின்று கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்க, ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறதை நின்று கேட்குறாங்க. அவருக்கு குர்ஆனை எப்படி ஓதணும்னு தெரியாமல் ஹரக்கத் இல்லாமல் அவர் கையில் இருக்கிறனால தவறாக குர்ஆனை ஓதுறாரு. என்ன செய்கிறாரு, தப்பாக குர்ஆன் ஓதுறாரு. இப்போ இங்கே கித்தாப்பில் ஹரக்கத் இல்லாமல் இருக்குது. இப்போ எனக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா நான் சலாசுத்துன்னு படிச்சிட்டேன். படிக்க தெரியாதவங்க என்னென்னு படிக்கலாம், சுலாசுத்துன்னு படிக்கலாம், சிலாசுத்துன்னு படிக்கலாம். எப்படினாலும் படிப்பாங்களா இல்லையா? இப்போ புரியுதா? அப்போ இப்படி ஹரக்கத் இல்லாமல் இருந்ததுனால இவர் என்ன செய்கிறாரு, குர்ஆனை தவறுதலாக தப்பாக ஓதுறாரு. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு ரொம்ப கவலையாயிருச்சு. இன்னும் இது ஒரு குர்ஆனை இறக்கப்பட்டிருக்குது, அந்த குர்ஆனை கூட மக்களுக்கு சரியான முறையில் ஓத தெரியாமல் இருக்க. அப்போ இதை எப்படி சரி செய்கிறது? குர்ஆனுக்கு ஹரக்கத்தை போட்டோம் சொன்னால் அது கடைசி வரைக்கும் ஹரக்கத்தை வச்சே தான் ஓதி பழகுவாங்க. அப்போ ஹரக்கத்து வச்சும் ஓத தெரியணும், ஹரக்கத்து இல்லாமலும் ஓத தெரியணும், குர்ஆனுடைய அர்த்தங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையினுடைய எல்லா விஷயங்களையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் இந்த நஹூங்கிற ஒன்று இருந்துச்சு. ஆனால் கல்வி வடிவில், புத்தக வடிவில், பாடத்தினுடைய வகுப்பு வடிவில் என்னல்ல இல்லை. அதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்துகிறாங்க. முதல் வகுப்புக்கு ஒரு கல்வி, இரண்டாம் வகுப்புக்கு ஒரு கல்வி, மூன்றாம் வகுப்புக்கு ஒரு கல்வின்னு சொல்லி ஒவ்வொரு கல்விகளாக கொண்டு வந்து மக்கள் எல்லாருமே அரபு இலக்கணத்தை தெரிஞ்சு குர்ஆனை தவறின்றி பிழையின்றி சரியாக எல்லாரும் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு அந்த நேரத்தில் அரபியர்களுக்கு தோதுவான புத்தகங்களாக வெளியிட்டு அதை அப்படியே மாறி உலக மக்கள் எல்லா பக்கமும் பரவி கடைசியாக இந்தியா தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சில கித்தாபுகளை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆலிம் உலமா பெருமக்கள் அரபு கித்தாபுகளை பார்த்து வேற ஒரு வடிவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? அரபு கித்தாபுகளை பார்த்து நமக்கு புரிகிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வேறு சில வடிவுகளில், வேறு சில தொனிகளில் இந்த கித்தாபை எழுதியிருக்கிறாங்க. இந்த கித்தாபில் நீங்கள் பெரும்பாலும் எல்லாமே மனப்பாடம் பண்ணக்கூடிய கித்தாபாகத்தான் என்ன செய்யும் இருக்கும், மனப்பாடம் பண்ணக்கூடிய பாடமாகத்தான் இருக்கும். அப்போ நல்லா என்ன செய்யணும், வீட்டில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் டிவி பார்க்காம, கிடைக்கக்கூடிய நேரங்களில் வீணான விஷயங்களில் ஈடுபடாமல், கிடைக்கக்கூடிய நேரங்களில் பாடத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். புரியுதுங்களா? நம்ம பாருங்கள், அட்டையிலிருந்து பார்த்துருவோம். சரிங்களா? சலாசத்துல் குத்துப்
சலாசத்து அப்படின்னா மூன்றுன்னு அர்த்தம். சலாசத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மூன்று. குத்துப் அப்படின்னா புத்தகங்கள். அப்போ மூன்று புத்தகங்கள். சலாசத்துல் குத்துப், மூன்று புத்தகங்கள். சரிங்களா? ஏன் இதுக்கு மூணு புத்தகம்? புக்கு ஒன்று தானே இருக்குது, மூணு புக்குன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு புக்குக்குள்ளே மூணு கித்தாபை இருக்கிறாங்க, மூணு புத்தகத்தை உள்ளடக்கியிருக்கிறாங்க. முதல் புத்தகம் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அல் மீசான். முதல் புத்தகம் எது? அல் மீசான். இரண்டாவது புத்தகம் வல் அஜினாஸ். மூன்றாவது புத்தகம் வஸ் ஜஞ்சானி என்று மீசான், அஜினாஸ், ஜஞ்சானி என்று மூன்று புத்தகங்களை இதில் உள்ளடக்கியிருக்கிறாங்க. ஃபித் தஸ்ரீஃப், சர்ஃபு செய்வதற்காக. அல் மராத்திபு பில் உசூலில் ஜதீதா, புதிய வழிமுறைகளை கையாண்டு. அல் மராத்திபு பி உஸ்லூபில் ஜதீதா அப்படின்னு சொன்னால் நவீன வழிமுறைகளை கையாண்டு, புதிய வழிமுறையை கையாண்டு சர்ஃபு செய்வதற்காக மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி என்று மூன்று புத்தகங்களை இதற்குள் உள்ளடக்கியதினால் இந்த புத்தகத்திற்கு பொது பெயராக சலாசத்துல் குத்துபு, மூன்று புத்தகம் என்று பொது பெயர் வைத்து அதற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பெயரும் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. தனிப்பெயர் தான் மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி. இதில் நம்ம படிக்கக்கூடிய முதல் கிதாப் எது தான் படிப்போம் அப்படின்னா மீசான் அப்படிங்கிற கிதாப் தான் படிப்போம். முதல் கிதாப் எது? மீசான். இந்த மீசான் கிதாபில் தான் அடிப்படையான எல்லா விஷயங்களும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. மீசான் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீசான் அப்படின்னு சொன்னால் தராசுன்னு அர்த்தம். மீசான் சொன்னால் என்ன அர்த்தம்? தராசு, அதாவது நிறுவை கருவி. தராசுக்கு தமிழில் சொல்கிறதா தான் என்னது? நிறுவை கருவி. புரியுதா? ஒரு பொருட்களை எடை போட்டு பார்க்குறோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? தராசு. இது ஏன் தராசுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புக்கை யார் படிக்கிறாங்களோ அவங்க மார்க்க கல்வியில் தராசு முள் எப்படி நடுவில் நிற்குமோ அது மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடாமல் நிலையாக ஸ்டெடியாக அவங்க இதில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த புக்குக்கு என்னது? தராசு, மீசான் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீசான் எப்படி எல்லா வியாபாரத்துக்கும் முக்கியத்துவமாக இருக்கும். எந்த வியாபாரம் பார்த்தாலும் எது ரொம்ப தேவை? தராசு. தராசு இல்லாமல் உலகத்தில் எந்த வியாபாரம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. புரியுதா? இப்போ ஒரு புக்கு தயாரிக்காங்கன்னா எத்தனை கிலோ பேப்பர் போடணும், புரியுதுங்களா? எத்தனை கிலோ மை ஊற்றணும், எத்தனை கிலோ கலர் மை ஊற்றணும் அப்படிங்கிற அந்த கிலோ கணக்கில் தான் என்ன செய்யும் எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அப்போது எந்த தொழிலுக்கும் தராசு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் மார்க்க கல்வியில் எதை படித்தாலும் இந்த மீசான் இல்லாமல் உங்களால் படிக்கவே முடியாது. புரியுதுங்களா? இதுக்கே மீசான் பேர் வச்சாங்க. நீங்கள் மார்க்க கல்வியில் எந்த துறையை படித்தாலும் எந்த கலையை படித்தாலும் இந்த மீசான் கித்தாபை படிக்காமல் உங்களால் எந்த ஒன்றையுமே படிக்கவே முடியாது. புரியுதுங்களா? இதை படித்தா மட்டும்தான் உங்களால் மற்ற எல்லாத்தையும் படிக்க முடியும். அதனால தான் இதுக்கு மீசான் அப்படிங்கிற பேரை வைத்திருக்கின்றார்கள். இந்த கித்தாபை எழுதுனதை பற்றியும் இந்த கித்தாபை பற்றியும் பல்வேறு விதமான முக்கியமான செய்திகள் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. 5வது பக்கத்தை பெறட்டுங்க. சரி பாருங்கள், இந்த மீசான் கித்தாப் இருக்கு இல்லையாம்மா, இந்த மீசான் கித்தாபினுடைய உண்மையான அசலான முசன்னிஃப் யார் அப்படிங்கிறது. முசன்னிஃப்னு சொன்னால் இந்த கித்தாபை எழுதினவங்களுடைய பெயர் என்ன செய்யப்படலை, குறிப்பிடப்படலை. இந்த கித்தாபு ஒரு பாரசீக கித்தாபிலிருந்து பார்த்து எழுதப்பட்ட ஒரு கித்தாபாக என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் முதல்ல நிறைய பாரசீகம் சம்பந்தமான தொடர்பான பல வார்த்தைகள் இதில் இருந்தது. அதை அப்படியே அரபியருக்கு தோதுவாகன வார்த்தையாக மாற்றிருக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு சில விஷயங்களை இந்த கித்தாபை எழுதின முசன்னிஃப் அவங்க
சொல்லி காமிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நாளைக்கு நம்ம தெளிவாக சொல்வோம். அடுத்த பக்கத்து திருப்புங்க. இதில் நீங்கள் முக்கியமாக படிக்கக்கூடிய பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், முதல் பாடமாக இருக்கக்கூடிய முன்னுரை. அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள்னு இருக்கா? அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள். இந்த முஸ்தலஹாத் கலை சொற்கள் இருக்கா இல்லையா, இந்த ஒரு பக்கத்தில் 1.25 பக்கத்தில் இருக்கிறது தான் அடுத்து 30 பக்கத்துக்கு உங்களுக்கு பாடமாக வரும். இப்போ புரியுதா? இந்த 1.25 பக்கத்தில் என்ன இருக்குதோ இதுதான் என்ன செய்யும்போது அடுத்து 30 பக்கத்துக்கு உங்களுக்கு பாடமாக வரப்போகுது. இங்கே ஒரு வழிமுறையில் ஒரு வரிசை முறையில் இங்கே எழுதியிருப்பாங்க. பின்னாடி நீங்கள் படிக்கக்கூடியதில் மாற்றி குழப்பி வரிசை முறைகளை மாற்றி என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அப்போது இந்த 1.25 பக்கத்தை நீங்கள் எப்படி தலகீழ தரமாக தண்ணிப்பட்ட பாடமாக உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். புரியுதுங்களா? எந்த நேரத்தில், எவ்வளோ சந்தோஷமான நேரத்திலும், எவ்வளோ கஷ்டமான நேரத்திலும், எவ்வளோ தூக்கத்திலையும், எவ்வளோ நோயில் கிடந்தாலும் எழுப்பி கேட்டால் மீசானுடைய கலை சொற்கள் முஸ்தலஹாத்தை அப்படியே தரமாக தண்ணிப்பட்ட பாடமாக கடகடன் வேகமாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் பாடமாக்கணும். இப்போ புரியுதுங்களா? பாடம் அப்படி தெளிவாக இருக்கணும். ஒரு வார்த்தை கூட பிசறுதல் இல்லாமல், ஒரு வார்த்தை கூட உளறுதல் இல்லாமல், ஒரு இடத்துல கூட சின்ன தடுமாற்றம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இந்த கலை சொற்களை முஸ்தலஹாத்தை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த முஸ்தலஹாத்தை வச்சு தான் எல்லா நகவையும் நீங்கள் படிப்பீங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய அஜ்னாஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய ஜஞ்சானி, ஹிதாயத்து நஹு, எதை படித்தாலும் சரி இந்த கலை சொற்களை கொண்டு தான் அதை உங்களால் படிக்க முடியும். இதை மட்டும் நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப லேசாயிரும். உங்களுக்கு என்னவாயிரும்? ரொம்ப லேசாயிரும். இதை நீங்கள் சரியாக மனப்பாடம் பண்ணலை, இதை அறகுறையாகத்தான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், 100க்கு 50% மனப்பாடம் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய பாடங்கள் எதுவுமே என்ன செய்யாது, நமக்கு புரியாது, எதுவுமே பாடம் விளங்காது. கடைசி வரைக்கும் ஒரு புரியாமையிலேயே நம்ம என்ன செஞ்சு முடிச்சிருவோம், படித்து முடிச்சிருவோம். அதனால் இதை நல்லா கவனிச்சிங்க. பாருங்கள், முகத்திமத்துன் நல்லா அரபு வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்கணும், சத்தம் போட்டு படிக்கணும், சத்தம் போட்டு வாசிக்கணும், சத்தம் போட்டு மனப்பாடம் பண்ணணும். அமைதியாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே எதுவுமே மனப்பாடம் ஆகாது, எதுவுமே உச்சரிப்புகள் வாயில் தெளிவாக வராது. புரியுதுங்களா? பாருங்கள், முகத்திமத்துன் முன்னுரை. பொதுவாகவே எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முன்னுரை இருக்கும், ஒரு முடிவுரை இருக்கும், ஒரு கருத்துரை, உயிர் உரை என்று ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? பயான் ஆரம்பிக்கிறோம், பயான் ஆரம்பிக்கும் போது என்னது, ஒரு முன்னுரையோடு ஆரம்பிப்போம். உதாரணமாக இப்போது உலக அழிவு சம்பந்தமாக பேச போகிறோம்னு சொன்னால் அதை பற்றியான முன் உதாரணமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் முக்கியமான சில விஷயங்களை சொல்லி அப்புறம் ஒரு முடிவுரை வரும். அப்படி தானே? அப்போ எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முன்னுரைன்னு ஒன்று இருக்கும், ஒரு உயிர் உரை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு முடிவுரைன்னு இருக்கும். இப்போ இந்த முகத்திமத்துன் முன்னுரையில் நீங்கள் எதை படிக்க போகிறீங்க அப்படின்னா அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள். முஸ்தலஹாத்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கலை சொற்கள். கலைனா என்னது? கலைனா கலை, அப்படி தானே? இப்போ கலை அப்படிங்கிறது கலை சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒட்டுமொத்த அரபி கலையினுடைய சொற்களை இங்கே கொடுக்கல. புரியுதுங்களா? நீங்கள் இதில் நிறைய படிப்பீங்க. இது நஹு கலை, இலக்கண கலை சார்ந்த புத்தகம். மின்ஹாஜ் படிப்பீங்க, அது அரபு பேசுவதற்கான கலை சார்ந்த புத்தகம். ஹதீஸ் படிக்கிறோம், அது நபிமொழி கலை சார்ந்த புத்தகம். தப்சீர் படிக்கிறோம், அது குர்ஆன் விளக்க உரை சார்ந்த புத்தகம். புரியுதுங்களா? இது என்ன புத்தகம்? இது என்ன புத்தகம் சொல்லுங்கள்? மீசான் தான். எது சார்ந்த புத்தகம் இது? அரபு இலக்கணம் சார்ந்த புத்தகம். எது சார்ந்த புத்தகம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எது சார்ந்த புத்தகம்? அப்போது இங்கே கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அரபு இலக்கணத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய கலை சொற்களை தான் இங்கே சொல்லுவாங்க. இங்கே எதனுடைய கலை சொல்ல மாட்டாங்க, ஹதீஸுடைய கலை சொல்ல மாட்டாங்க, குர்ஆனினுடைய கலை சொல்ல மாட்டாங்க. எதனுடைய கலை தான் சொல்லுவாங்க? சொல்லுங்கள், எதனுடைய கலை சொல்லுவாங்க? இலக்கணத்தில் உள்ள கலை சொற்களை தான் என்ன செய்வாங்க
சொல்வாங்க. அதுவும் இந்த கிதாபில் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்களை உங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு துறைகளில் உள்ளவங்களுக்கும் அவங்களுடைய கலை சார்ந்த சில சொற்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கோடு வேர்டாக என்ன செய்யும் இருக்கும். அப்படிதானே? இப்போது டாக்டர் இருக்காங்க, அது மாதிரி என்னது இன்ஜினியர் இருக்கிறாங்க, அது மாதிரி மெடிக்கல் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க, பலசர கடை வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது ஒரு கலை. அந்தந்த கலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்குன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. அது பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டால் என்ன செய்யாது தெரியாது. இப்போ பாருங்களேன், டாக்டர் இருக்கிறாங்களே, இப்போ டாக்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நர்ஸுகிட்ட சொல்லுவாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்பாங்க. என்ன எடுத்துகிட்டு வாங்கன்பாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒரு பட்டர்ஃப்ளை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்பாங்க. இப்போ பட்டர்ஃப்ளைனா நமக்கு என்னன்னு தெரியும்? பட்டர்ஃப்ளைனா என்னது? பட்டாம்பூச்சி. அப்படிதானே? இப்போ பட்டர்ஃப்ளைன்னு சொன்னால் அந்த மருத்துவ கலையில் என்னங்கிறது நர்ஸுக்கு என்ன செய்யும் தெரியும். பட்டர்ஃப்ளைன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்க கையில் ஒட்டக்கூடிய ஊசி போட்டு ட்ரிப்பு ஏற்றும் போது ஒட்டக்கூடிய பட்டர்ஃப்ளை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு டேப்பு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா? நடுவில் ஊசியை விட்டுட்டு கொஞ்சம் போல் நடுவில் கிழிச்சு என்ன செய்வாங்க ஒட்டுவாங்க. அது பார்க்க எப்படி இருக்கும்? அந்த பட்டர்ஃப்ளை வடிவில் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ரெண்டு சைடில் என்ன செஞ்சுருக்கும் வந்திருக்கும். ஆனால் பெரிய ஆட்களுக்கு ஒட்டும் போது அப்படியே மொத்தமாக பேண்டேஜ் மாதிரி என்ன செஞ்சுருவாங்க கட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த பட்டர்ஃப்ளைங்கிறது அது கலை சொல்லு. எதில் உள்ள கலை சொல்லு? மருத்துவத்துறையில் உள்ள கலை சொல்லு. அப்போ அது அவங்களுக்கு என்ன செய்யும் கண்டிப்பாக நல்ல முறையில் தெரியும். அப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கலை சொல் என்ன செய்யுது இருக்குது. இப்போ நம்ம படிக்க போகிற இந்த அரபு இலக்கணத்தில் சார்ந்த கலை சொற்களை தான் உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்க. அதை நம்ம தெளிவாக மனப்பாடம் செஞ்சுக்கணும். தமிழ் அர்த்தத்தோட உதாரணங்களோடு விளக்கத்தோடு தெளிவான முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இதை மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ளணும். பாருங்கள், கலை சொல்லில் முதல் கலை சொல் எதுவாக கொடுக்குறாங்க பாருங்கள், அல் மாலி. என்னோட நான் சொல்லிட்டு நிப்பாட்டினதுக்கப்புறம் நீங்களும் அதை சொல்லுங்கள், புரியுதுங்களா? அல் மாலி, அல் மாலி, அல் மாலி. சென்ற காலம். சென்ற காலத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால் கடந்த காலம், முடிந்த காலம். புரியுதுங்களா? சென்ற காலம் சொன்னால் என்னது? கடந்த காலம், முடிந்த காலம். அடுத்து இப்போ சென்ற காலத்துக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சென்ற காலம் அப்படின்னு சொன்னால் என்னங்க? ஒரு வினை சொல் இருக்கும். அந்த வினை சொல் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், சென்ற காலத்தில் நடந்த செயலை குறிப்பதை போன்று அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருந்தால் அந்த வினை சொல்லுக்கு மாலி, சென்ற கால வினை சொல் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ சொற்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சொற்களில் பெயர் சொல், வினை சொல், இணை சொல், எழுத்துன்னு இருக்குது. எதெல்லாம் இருக்கு சொல்லுங்க? பெயர் சொல், வினை சொல், இணை சொல், எழுத்து. சொல்லுங்க, தமிழ்ல தானே சொல்லுங்க. இணை சொல், எழுத்து. புரியுதா? பெயர் சொல், வினை சொல், இணை சொல், எழுத்து. சரி, இப்போ பெயர் சொல்னா என்னது? ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை. எதுக்கெல்லாம் பேர் வைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்குமே பேர் சொல்லுதான். புக்கு அப்படின்னு சொல்கிறோம். புக்குனா இந்த 4 பேப்பர் சேர்ந்ததுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்னது? புக்கு. அப்படியானே? இதுக்கு ஸ்க்ரீன்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறோம்? ஸ்க்ரீன்னு சொல்கிறோம். ஏன் ஸ்க்ரீன்னு சொல்கிறோம்? இது வந்து இத்தனை இன்ச்சில் இந்த ஜன்னலை மறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு துணிக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்னது? ஸ்க்ரீனு. அப்படிதானே? அப்போ பேனான்னு சொல்கிறோம். பேனான்னு சொன்னால் என்னங்க? எழுதக்கூடிய ஒரு கருவிக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்னது? பேனா. அப்படிதானே? இப்படி ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் பேர் இருக்கா இல்லையா? இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? பெயர் சொல்லு தான் சொல்லுவோம். ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லக்கூடாது? நீங்கள் ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும், எல்லா இடத்திற்கும், எல்லா காலத்திற்கும், எல்லா நேரத்திற்கும் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதற்கு தான் என்ன சொல்லப்படும்? பெயர் சொல் அப்படின்னு சொல்லப்படும். ரெண்டாவது இருக்கிறது வினை சொல். வினை சொல்னா என்ன? வினை சொல்னா என்ன? வினை அப்படின்னு சொன்னால் செயல்னு அர்த்தம்.
வினைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செயல். இப்போ சொல்னா சொல் தான். வினை சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். வினைன்னு சொல்லி சொன்னால் என்னதுமா? இப்போ சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் என்னது? வினை சொல். இப்போ புரியுதா? சாப்பாடு அப்படின்னா அது பெயர் சொல். இப்போ புரியுதா? சாப்பாடுன்னு சொன்னால் அது பேர் என்னது? பெயர் சொல். சாப்பிட்டான் அப்படின்னா என்னது? அது வினை சொல். ஏன்னா சாப்பிட்ட செயலை பற்றி என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். சாப்பிடு வினை சொல். சாப்பிடாதே வினை சொல். சாப்பிட்டு முடித்து விட்டான் வினை சொல். இப்போ புரியுதா? எந்த ஒரு செயலை பற்றி நம்ம சொல்கிறோமோ அந்த செயலை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பாருங்கள், எழுதினான் வினை சொல். ஏன்னா எழுதக்கூடிய செயலை குறிக்குதா? குறிக்குதா? படித்தான் படிக்கக்கூடிய செயலை குறிக்குது, வினை சொல். இப்போ புரியுதுங்களா? அடித்தான் அடிக்கக்கூடிய செயலை குறிக்குது. தூங்கினான் தூங்கக்கூடிய செயலை குறிக்குது. சிரித்தான் சிரிக்கக்கூடிய செயலை குறிக்குது. குளித்தான் குளிக்கக்கூடிய செயலை குறிக்குது. இப்படி உலகத்தில் நம்ம எதையெல்லாம் செயல் வடிவில் செய்கிறோமோ அந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு வினை சொல் என்று சொல்வோம். புரியுதா? பெயர் சொல் வினை சொல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொன்று இருக்குது, இணை சொற்கள். இணை சொற்கள் எப்படி பாருங்க? சாப்பிட்டான் இன்னும் தூங்கினான். சாப்பிட்டான் என்பது என்னதுதான்? வினை சொல் தான். தூங்கினான் அப்படிங்கிறது என்னதுதான்? வினை சொல் தான். இந்த ரெண்டு சொல்லையும் இணைக்கிறதுக்கு இன்னும் நம்ம பயன்படுத்துகிறோமே, இன்னும் பயன்படுத்துகிறோமா இல்லையா? இந்த இன்னும்ங்கிறது பெயர் சொல்லா? இல்லை. வினை சொல்லா? இல்லை. இது என்னது? இணை சொல்லு. இது என்னது? இணை சொல். ரெண்டு வார்த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு தான் என்னது? இணை சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பெயர் சொல் இணை சொல்லுங்கிறது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஓரளவுக்கு விளங்கிட்டீங்க. ஓரளவுக்கு புரியுதா? சரி. இப்போ வினை சொற்கள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, சென்ற கால வினை சொற்கள், வருங்கால வினை சொற்கள், ஏவக்கூடிய வினை சொற்கள், விளக்கக்கூடிய வினை சொற்கள். முதல்ல இது தமிழில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல எதில் தெரிஞ்சுக்குவோம்? தமிழில் தெரிஞ்சுக்குவோம். சென்ற கால வினை சொல் எப்படி பாருங்கள். சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அது என்ன காலம்? சென்ற காலம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டான் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சதான் நம்ம சொல்கிறோம். சாப்பிட்டான் அப்படின்னா காலையில் சாப்பிட்டதா இருக்கலாம், மதியம் சாப்பிட்டதா இருக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதா இருக்கலாம். இப்போ எழுதிட்டீங்களான்னு கேட்குறேன். எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னது? என்ன வார்த்தை அது? சென்ற கால வினை சொல். இல்லை இனிமே தான் எழுதணும் அப்படின்னா அது என்ன வினை சொல்லு? வருங்கால வினை சொல். அப்படி தானே? சென்ற காலத்தில் நடந்த ஒரு செயலை குறித்தால் அந்த சொல்லுக்கு மாலி சென்ற கால வினை சொல் சொல்லுவோம். வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால் அந்த சொல்லுக்கு வருங்கால வினை சொல் சொல்லுவோம். ஒரு செயலை ஏவக்கூடிய வகையில் அமைஞ்சது ஒரு வார்த்தை அமைஞ்சதுன்னா அதற்கு ஏவல் வினை சொல் சொல்லுவோம். ஒரு செயலை தடுக்கக்கூடிய வண்ணத்தில் ஒரு செயல் அமைஞ்சதுன்னா அதற்கு விளக்கல் வினை சொல் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், சாப்பிட்டான் சென்ற காலம், சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பிடுவான் வருங்காலம், இனிமேல் சாப்பிட போகிறான். புரியுதுங்களா? நீ சாப்பிடு ஏவல் கட்டளை இடுறது. நீ சாப்பிடு கட்டளை இடுறமா இல்லையா? அப்போ ஏவல் வினை சொல். நீ சாப்பிடாத விளக்கல் வினை சொல். தமிழில் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் சென்ற கால வினை சொல். சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னால் வருங்கால வினை சொல். நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னால் ஏவல் வினை சொல். நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் அது என்ன வினை சொல்லு? விளக்கல் வினை சொல். இப்படி தமிழில் 4 வகையாக என்ன செய்து இருக்குது. இந்த தமிழில் 4 வகையாக இருக்கக்கூடியதுக்கு அரபியில் என்ன பேர் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. பாருங்க, அல் மாலி சென்ற காலம், அல் முஸ்தக்பில் வருங்காலம். சொல்லுங்க, அல் முஸ்தக்பிலு, அல் முஸ்தக்பிலு வருங்காலம், அல் முஸ்தக்பிலு வருங்காலம். இப்போ சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னால் வருங்காலம். எழுதுவான், சம்பாதிப்பான், வேலைக்கு போவான், படிக்க போவான், இதெல்லாம் என்ன காலம்? வருங்காலம். இனிமே நடக்க போகிறத பற்றி நம்ம என்ன செய்யறோம்? சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? அப்போ அல் முஸ்தக்பிலு வருங்காலம். அல் அம்ரு, அல் அம்ரு சொல்லுங்க, அல் அம்ரு ஏவல், அல் அம்ரு ஏவல். அந்நஹியு, அந்நஹியு சொல்லுங்க,
அந்நஹியு விளக்கல், அந்நஹியு விளக்கல். சரி பாருங்க, இப்போ முஸ்தக்பில் அப்படின்னா வருங்காலம், அம்ரு அப்படின்னா ஏவல். உதாரணத்துக்கு ஃபேனை போடு அப்படின்னு சொல்கிறோம், அது என்னது? அம்ரு. அப்படிதானே? கதவை அடை அப்படிங்கிறோம், அம்ரு. சாப்பாடை எடுத்துட்டு வா, அம்ரு. அப்படிதானே? குளிக்க போ, அம்ரு. துணியை துவை, அம்ரு. எழுது, அம்ரு. படி, அம்ரு. எல்லாம் ஒரு செயலை செய்ய சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் அம்ரு. அதே ஒரு செயலை செய்யாத அப்படின்னு சொல்லி தடுத்தா அதுக்கு பேர் நஹி. புரியுதா? அம்ரு நஹியும் பக்கத்தில் உள்ளதான். செய் அப்படின்னா அம்ரு, செய்யாதே அப்படின்னா நஹி. சாப்பிடு அப்படின்னா அம்ரு, சாப்பிடாதே அப்படின்னு சொன்னால் நஹி. புரியுதுங்களா? புரியுதா? அப்போது இந்த 4 விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க? விளங்கி கொள்ளுங்க. அதுக்கடுத்து இருக்கு பாருங்க, அல் வாஹிது ஒருமை. அல் வாஹிது ஒருமை. ஒருமைன்னு சொன்னால் ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு காலமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஒருமையில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? அல் வாஹிதுன்னு அர்த்தம். பாருங்கள், அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான். இப்போ ஒன்றுன்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு ஆண் அப்படின்னு சொல்கிறதுக்கு அரபியில் என்னன்னு சொல்லுவாங்க? அல் வாஹிது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவள் ஒரு பெண் கடைக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது எது வருது? அல் வாஹிது அப்படிங்கிறது என்ன செய்யும்? வரும். அடுத்து பாருங்க, அத்தஸ்னியத்து இருமை. அத்தஸ்னியத்து இருமை. அந்த 2 ஆண்களும் வேலைக்கு சென்றார்கள், அல்லது நீங்கள் இருவரும் வேலைக்கு செல்லுங்கள் இப்படின்ட்டு 2 பேரை பற்றி பேசும்போது அத்தஸ்னியா அப்படிங்கிற அதை பயன்படுத்துவாங்க. அடுத்து அல் ஜம்உ பன்மை. அடுத்து அல் காயிபு, அல் ஹாலிரு, அல் முத்தகல்லிமு, அல் முஸக்கரு, அல் முஅன்னசு, அல் மாரூஃபு, அல் மஜ்ஹூலு, அல் முஸ்பத்து, அல் மன்ஃபியு, அல் தஅக்கீது, அல் முஅக்கது, அல் சீகத்து, அல் இஸ்மு, அல் ஃபிஅலு, அல் ஹர்ஃபு. இப்போ இது எல்லாத்துக்குமே நீண்ட நெடிய விளக்கங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குமா? நீண்ட நெடிய விளக்கங்கள் இருக்குது. பாருங்கள், அப்போ தஸ்னியத்துனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அடுத்து அல் ஜம்உ பன்மை. பன்மைன்னு சொன்னால் ஒரு செயலை பல பேர் செஞ்சதை குறிக்கக்கூடியதுக்கு தான் பன்மை. அது ஆண் செஞ்சிருந்தாலும் சரி, பெண் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லது வேறு மிருகங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தாலும் சரி. ஒருமைன்னு சொன்னால் வெறுமனே உயிர் உள்ளது, அதாவது மனிதன் மட்டும் செஞ்சதை குறிக்கும்னு இல்லை. மனிதன் அல்லாது எதெல்லாம் இருக்கிறதோ, எதெல்லாம் தனிமையிலிருந்து ஒரே ஒன்றாக செயல்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒருமை அல் வாஹிது அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். எதெல்லாம் 2 செயல்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்கும் தஸ்னியான்னு பயன்படுத்துவோம். எதெல்லாம் பன்மையாக கூட்டமாக கூடி செஞ்சுருக்குதோ அது எல்லாத்துக்கும் ஜம்உ அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். பாருங்கள், அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான். இப்போ இது என்னது? அரபியை சொல்ல, தமிழை சொல்ல நீங்கள் அரபியை சொல்லணும். ஒரு அப்படிங்கிறத எங்கெல்லாம் இடம்பெறதோ அங்கெல்லாம் நீங்கள் வாஹிதுன்னு சொல்லணும். இரு அப்படின்னு எங்கெல்லாம் இடம்பெறதோ அங்கெல்லாம் நீங்கள் தஸ்னியான்னு சொல்லணும். பல அப்படிங்கிறது எங்கெல்லாம் இடம்பெறதோ அங்கே நீங்கள் ஜம்முன்னு சொல்லணும். இப்போ புரியுதுங்களா? நான் மாற்றி மாற்றி குழப்பி சொல்லுவேன். அவன் ஒரு ஆண் தூங்கினான். அல் வாஹிது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அந்த பெண் கடைக்கு சென்றால், அந்த ஒரு பெண் கடைக்கு சென்றால், அந்த ஒரு குரங்கு மரத்தில் ஏறியது, அந்த ஒரு பூனை வெளியே வந்தது, அந்த 2 ஆண்களும் சாப்பிட்டார்கள், அந்த 2 பெண்களும் கடைக்கு சென்றார்கள், அந்த இருவரும் நன்றாக படிப்பவர்கள், அந்த ஒரு ஆண் படிக்காதவன். எங்கெல்லாம் ஒன்றுன்னு வருதோ அங்கெல்லாம் எது வரணும்? வாஹிது வரணும். எங்கெல்லாம் 2 வருதோ அங்கே ஜம்முன்னு வரணும். சரி, அந்த பல ஆண்களும் பல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், அந்த பல பெண்கள் தொழுதார்கள், அந்த 2 பெண்கள் படித்தார்கள், அந்த ஒரு ஆண் கடைக்கு சென்றான், அந்த பல பெண்கள் திக்ர் செய்தார்கள், அந்த 2 பெண்கள் தஸ்பீஹ் செய்தார்கள், அந்த ஒரு ஆண் சுஜூது செய்தான். அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஒரு ஆள் செஞ்சதை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வாஹிது. 2 பேர் செய்கிறத பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு ஜம்உ. அது 2 பேர் பற்றி பேசுகிறதா இருந்தால் தஸ்னியத்து. பல பேர் செஞ்சதை சொல்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஜம்மு. இப்போ பாருங்கள், வாஹிதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, தஸ்னியை கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஜம்மை கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போது சென்ற காலத்தையும் வருங்காலத்தையும் சேர்த்து வச்சு ஒருமை இருமையை சொல்லணும். இப்போ புரியுதுங்களா? எங்கெல்லாம் செய்தான், அவன் ஒரு ஆண் செய்தான் வருதோ அங்கேயெல்லாம் அல் மாலி வாஹிது அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? எங்கெல்லாம் செய்வான் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் முஸ்தக்பில் வாஹிது. அது மாதிரி எங்கெல்லாம் அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள் அப்படின்னு வருதோ அங்கே மாலி தஸ்னியா. இப்படி மாலியும் முஸ்தக்பிலையும் மாற்றி மாற்றி சேர்த்து நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? வருங்காலத்தில் நடந்த ஒரு செயலை நான் சொல்லும்போது நீங்கள் முஸ்தக்பிலை சொல்லி ஒன்றை சொன்னால் ஒருமைன்னு சொல்லணும். சென்ற காலத்தில் நடந்த ஒரு செயலை நான் சொல்கிறா இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஈஸி தான். பாருங்க, அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான். அல் வாஹிது. அல் மாலி அல் வாஹிது சொல்றது யாரு? அவங்க ஓதுனதுனால சொல்றாங்க இல்லையா? அப்போ ஏமா சாப்பிட்டான் அப்படிங்கிறது என்ன காலம்? சாப்பிட்டான் அப்படிங்கிறது என்ன காலம்? சாப்பிட்டு முடிச்சிட்டான் இல்லையா? முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறதா இருந்தால் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மாலி. சாப்பிட்டான் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? மாலியான வார்த்தை. ஒரு அப்படின்னு இருக்கும்போது அதில் மாலி என்ன செய்யப்படுது? இடம்பெறுது இல்லையா? பாருங்க, அவன் ஒரு ஆண் சாப்பிட்டான். என்ன வார்த்தை? மாலி வாஹிது. மாலி வாஹிது. சரிங்களா? அவர்கள் 2 ஆண்கள் சாப்பிட்டார்கள். சொல்லுங்க. மாலி அல் மாலி அத்தஸ்னியத்து. சரிங்களா? அவர்கள் பல ஆண்கள் சாப்பிட்டார்கள். அல் மாலி அல் ஜம்உ. சரியா? அது மாதிரி என்னது? அவன் ஒரு ஆண் சாப்பிடுவான். அல் முஸ்தக்பில் அல் வாஹிது. அவர்கள் 2 ஆண்கள் சாப்பிடுவார்கள். அல் முஸ்தக்பிலு அத் தஸ்னியத்து. அவர்கள் பல ஆண்கள் சாப்பிடுவார்கள். அல் முஸ்தக்பிலு அல் ஜம்உ. இப்படி கடந்த காலம் இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்கணும்? ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். இப்போ நாளைக்கு நீங்கள் எதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா மாலி, முஸ்தக்பில், அம்ரு, நஹி, வாஹிது, தஸ்னியா, ஜம்மு, இந்த முஸ்தலஹாத் மட்டும்தான் நான் நடத்துவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ளே பாடங்களாக என்ன செய்வாங்க? ஆலிமா நடத்துவாங்க. புரியுதுங்களா? இப்போ புரியுதா? நாளைக்கு வரும்போது மாலினா என்னங்கிறத சென்ற காலத்துக்கு நீங்களாகவே உதாரணம் சொல்லி நீங்களாகவே அதை விளக்கணும். நீங்கள் எப்படி விளக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் எப்படி விளங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? மாலினா என்ன? அப்போ மாலிக்கு நான் சொன்ன உதாரணம் இல்லாமல் நீங்கள் வேறு புது புது உதாரணமாக சொல்லுங்கள். புரியுதா? ஒரே சாப்பிட்டான், தூங்கினா, எழுதுனா அப்படின்னு சொல்லக்கூடாது. வேறு ஏதாவது புதுசாக என்ன செய்யுங்க? சென்ற காலத்தில் நடந்து முடிஞ்ச மாதிரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி நீங்கள் புதுசாக இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இதுக்கு அடுத்து உள்ள கலை சொற்கள் நாளைக்கு நம்ம படித்து முடிப்போம். இதை சொல்கிறதோட நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும். எல்லாத்துக்கும் தனித்தனி நோட்டு போட்டு முகத்திமத்துன் முன்னுரை கலை சொற்கள் அப்படின்னு எழுதி, இப்போ என்ன கலை சொல்ல படிக்க போகிறீங்களோ அதை மட்டும் படிக்கிறத மட்டும்தான் எழுதணும். எதை நடத்தியிருக்கோமோ அதை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொன்னதோட எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? படிக்க 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 தான் என்ன செய்யணும்? எழுதணுமே தவிர மொத்தமாக என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. அரபு வாசிக்கிறத ஒரு வாட்டி நல்லா கவனிச்சிங்க. அரபு தவறாக யாரும் வாசிக்கக்கூடாது, குளறி யாரும் வாசிக்கக்கூடாது, பிழைகள் இல்லாமல் வாசிக்கணும். அரபு வாசிக்கிறது மட்டும் ஒரு வாட்டி நல்லா பார்த்துங்க. முகத்திமத்துன் முன்னுரை. அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள். அல் முஸ்தலஹாத்து அப்படின்னு படிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள். அல் மாலி சென்ற காலம். அல் முஸ்தக்பிலு வருங்காலம். அல் அம்ரு ஏவல். அன் நஹியு விலக்கல். அல் வாஹிது ஒருமை. அத் தஸ்னியத்து இருமை. அல் ஜம்உ பன்மை. நான் சொல்ல அப்படி நீங்களும் லேசாக மனசுக்குள்ளே என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்கள். முகத்திமத்துன் முன்னுரை. அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள். அல் மாலி சென்ற காலம். அல் முஸ்தக்பிலு
அஸ்தக்பிலு வருங்காலம், அல் அம்ரு ஏவல், அந்நஹியு விளக்கல், அல் வாஹிது ஒருமை, அத்தஸ்னியத்து இருமை, அல் ஜம்உ பன்மை. அப்புறம் இதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்து வர வேண்டும். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் 1வது ஜும்ரா 2வது ஜும்ரா 3வது ஜும்ரா எல்லாரும் சுபு தொழுகைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தொழுகையினுடைய நேரங்களில் தொழுகையை தவற விடாமல் தொழுதுருங்க. ஒவ்வொரு வாட்டியும் தொழுதுட்டு நீங்கள் அல்லாட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த மார்க்க கல்வியை விளங்கக்கூடிய விளக்கி கொடுக்கக்கூடிய நினைவாற்றலை, நாவாற்றலை, மனன சக்தியை, மன தைரியத்தை, ஒழுக்கத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யணும்? கண்டிப்பாக கேட்கணும். இன்னொன்று, படிக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப ஒழுக்கமான முறையில், கண்ணியமான முறையில் மக்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ளணும். பள்ளிவாசலில் நடந்து கொள்ளணும். எல்லா இடங்கள்லையும் கண்ணியமாக நடந்துக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லா அதபலஹு ஒலா இல்மலஹு, யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் கல்வி இல்லை. கல்வி அவர் படிச்சிருந்தாலும் அவர்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? கல்வி இல்லைன்னு அர்த்தம். நம்ம வெறும் படிப்புக்குரிய ஆலிமாவாக இருக்கக்கூடாது, செயல்களுக்குரிய ஆலிமாக்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொழுகையை விடாமல் தவறாமல் தொழுது கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். வேறு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் ஆலிமாட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நான் தான் இந்த பாடத்தை கேட்பேன். வந்த உடனே பாடத்தை சொல்லணும். உங்களுக்கு முடிச்சுட்டு நான் 2வது ஜும்ராக்கு பாடமும் நடத்த வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்த முடியும். புரியுதுங்களா? பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம பெரிய ஆளுகளுக்கு புரியலைன்னா காலையில் வந்து எங்களுக்கு